என்னோட பேரு கிரிஜா. நான் 8ஆம் வகுப்பு வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன். அதுக்கப்புறமா அப்பா என்னோட படிப்பை நிறுத்திட்டாரு. மேல படிக்கிறதுக்கு எவ்வளவோ கேட்டு பார்த்தேன். என்னால உன்னை படிக்க வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நானும் என்னோட அப்பாவும் தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். என்னோட அப்பா ஒரு நாள் வேலைக்கு போய் சம்பாதிச்சா அந்த பணத்தை அடுத்த நாள் மதுக்கடையில செலவழிச்சிருவாரு. வீட்டுல சும்மா தானே இருக்க, நீயும் வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம்னு சொல்லி அப்பா என்ன ஒரு முதலாளி கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவங்களோட வீட்டுல வேலை செய்யறதுக்கு சேர்த்து விட்டாரு. அந்த வீட்டோட முதலாளிக்கு 55 வயசு இருக்கும். ஆனா அவரோட வயசை விட பார்க்க ரொம்ப இளமையா தெரிஞ்சாரு. அவரோட வீட்டுல அவரை தவிர வேற யாருமே இல்ல. என்னோட அப்பா தினமுமே என்ன அந்த முதலாளியோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போவாரு. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா சாயந்தரம் வந்து கூட்டிட்டு போவாரு. இப்படிதான் தொடர்ந்து போய்கிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு அப்பா என்ன கூட்டிட்டு போக வரவே இல்ல. நான் ரொம்ப நேரமா அப்பாவுக்காக வாசல்லையே காத்துட்டு இருந்தேன். வாசல்ல நின்னுட்டு இருக்கிற தாத்தா முதலாளி என்னோட பக்கத்துல வந்து இன்னைக்கு உன்னோட அப்பா வரமாட்டாருன்னு நினைக்கிறேன், அதனால நீ அவருக்காக காத்திருக்கிறதுக்கு பதிலா வீட்டுக்குள்ள வான்னு சொன்னாரு. அவர் சொன்னதை கேட்டு நானும் அவரோட வீட்டுக்குள்ள போனேன். என்னோட முதலாளி சாப்பிடுற நேரம் அது, அதனால அவர் என்ன சொன்னாருன்னா, நீயும் என் கூட சேர்ந்து சாப்பிடுன்னு சொன்னாரு. நாங்க 2 பேரும் சாப்பிட உட்கார்ந்தோம். சாப்பிட்டதுக்கு அப்புறமா நைட்டு அவர் தன்னோட ரூம்ல என்ன தூங்க வர சொல்லி சொன்னாரு. எனக்கு அங்க போக ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனால நான் வரலன்னு சொல்லிட்டு ஹால்ல இருக்க சோஃபாலயே படுத்துக்கிட்டேன். நான் அவனுக்கும் கொஞ்சம் ஊற்றி கொடுத்தேன். அப்போது பார்த்து அடுத்த நாள் காலையில முதலாளி கிட்ட என்னோட அப்பாவுக்கு போன் பண்ணி வர சொல்லுங்கன்னு சொன்னேன். அவர் உடனே என்னோட முன்னாடியே போன் எடுத்து கால் பண்ணாரு. ஆனா அப்பா போன் எடுக்கவே இல்ல. ஒரு அப்பாவால எப்படி இப்படி பொறுப்பில்லாம இருக்க முடியும்? தன்னோட இந்த இளமையான மகளை 55 வயசான ஒரு நபர் கூட தனியா வீட்டுல எப்படி விட்டுட்டு போக முடிஞ்சது? ஈவினிங் முதலாளி கிட்ட கெஞ்சி என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்லி சொன்னேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா எங்க வீட்டுல பூட்டு போட்டிருந்துச்சு. அப்பா எங்க போனாருன்னு எனக்கு தெரியல. அதனால எனக்கு விருப்பம் இல்லாம திரும்பவும் நான் அந்த முதலாளி வீட்டுக்கு போக வேண்டியதாயிடுச்சு. கண்டிப்பிக்கிற நேரத்துல 15 நாட்கள் கடந்துருச்சு. கூட்டிட்டு போக வரவே இல்லை. ஒரு நாள் முதலாளி என்ன மார்க்கெட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. அங்க அவர் எனக்கு தேவையான நிறைய விஷயங்களை வாங்கி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம துணி கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு எனக்கு தேவையான புதிய ட்ரெஸ் எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்தாரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஓனர் என்கிட்ட இந்த ட்ரெஸ் எல்லாம் எதுக்காக உனக்கு வாங்கணும்னு தெரியுமா? நீ நாளையில இருந்து ஸ்கூலுக்கு போகணும்னு சொன்னாரு. ஓனர் எனக்கு ஒரு பெரிய உதவி செஞ்சதா அந்த இடத்துல நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். நான் படிக்க ஆசைப்பட்டேன், ஆனா என்கிட்ட பணம் இல்லாததுனால படிக்க முடியல. 2வது நாள்ல இருந்து நான் தினமும் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சேன். ஓனர் என்ன அந்த நாள் இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்து விட்டாரு. நான் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு ஓனரோட வீட்டுல இன்னொரு வேலைக்காரனை வேலைக்கு வச்சாரு. அவன் வீட்டுல இருக்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு அங்கேயே தான் இருந்தான். இந்த சந்தோஷமான வாழ்க்கையை பத்தி நான் கனவுல கூட நினைச்சு பார்த்தது. ஆனா என்னோட ஓனர் எனக்காக இதை எல்லாத்தையும் ஏன் செய்யறாருன்னு நான் ஒரு நாளுமே யோசிச்சதில்லை. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் விரைவில் எனக்கு தெரிய வரையும் அதை பத்தி எனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்ல. கண்ணிமைக்கிற நேரத்துல 6 மாசம் ஓடி போச்சு. இப்போ நான் இன்னும் அழகாவும் இளமையாவும் வீட்டு வேலைக்காரன் தினமுமே இரவு தூங்குறதுக்கு முன்னாடி எனக்கு பால் கொண்டு வந்து என்னோட ரூம்ல கொடுப்பாங்க. இதெல்லாம் என்னோட முதலாளியோட உத்தரவுனாலதான் நடந்துச்சு. காலையில நான் என்னோட முதலாளி கூட வாக்கிங் உடற்பயிற்சி செய்வேன். இப்படிதான் ஒரு நாள் நானும் ஓனர் உடற்பயிற்சி செஞ்சுட்டு இருக்கும்போது ஓனர் என்கிட்ட வந்து இன்னைக்கு நான் உனக்கு ஒரு புதுவிதமான பயிற்சியை சொல்லிக் கொடுக்கிறேன்னு சொன்னாரு. முதலாளி எனக்கு அந்த பயிற்சியை கத்துக் கொடுக்க ஆரம்பிச்சாரு. அப்ப வீட்டோட வேலைக்காரனும் பசிக்காக வந்தான். நாங்க 2 பேரும் அந்த பயிற்சியை செஞ்சுட்டு இருக்கும்போது முதலாளி எனக்கு உதவி செஞ்சுட்டாரு. அதை பார்த்த முத்து தன்னோட முகத்தை திருப்பிக்கிட்டான். அதுக்கப்புறமா முதலாளிய பார்க்கறதுல வெளியே ஒரு நபர் வந்திருக்காருன்னு சொல்லி சொன்னான். அதுக்கப்புறமா முதலாளி அந்த பயிற்சியை அப்படியே நிறுத்திட்டு முத்து கிட்ட இன்னில இருந்து நீ உள்ள வர்றப்போ கதவு தட்ட மறக்காதுன்னு சொன்னாரு. ஒருவேளை முத்து இப்படி உள்ள வந்து முதலாளிக்கு பிடிக்கலையோன்னு நினைச்சேன். முதலாளி வெளியே போனதுக்கு அப்புறமா முத்து என்ன வித்தியாசமான சாப்பிடுறத பார்க்க எனக்கு ஆனா நான் அதை பெருசா எடுத்துக்கவே இல்லை.
அதுக்கப்புறம் அன்று முதல் சுதா கிடைத்தால் சூப்பராக இருக்கும் என நான் நினைக்க ஆரம்பித்தேன். ஸ்கூலுக்கு வீடு இப்போது காங்கிரீட் எல்லாம் போடப்பட்டது. நேரத்துக்கு அதனால் அதனால தினமும் மாடிக்கு மேலே அந்த சென்று வீட்ல தண்ணி நாம அடிப்பதை வழக்கமாக பெண்ணா வைத்துக் இருக்கேன். கொண்டேன். என்னோட கையால தினமும் முதலாளி காலையில் எனக்கு ஒரு எழுந்து அழகான தண்ணி ட்ரெஸ் அடிக்க கொண்டு மேலே வந்து கொடுத்து செல்வேன். முதல்ல அப்போது அவரு நான் இந்த ஒரு ட்ரெஸ் நாள் போட்டுக்கிட்டு சுதா தயாராகி காலையிலேயே அப்புறமா குளிப்பதை இன்னைக்கு நான் நாம பார்த்தேன். வெளிய ஒரு அவருடைய பார்ட்டிக்கு வீட்டில் போகணும்னு சட்டி சொன்னாங்க. பின்னிய குளியலறை நான் அந்த என்பதால் ட்ரெஸ் மேலே மூட என்ன இன்னுமே அவள் அழகா குளிப்பதை என்னால் பார்க்கவும் வெளியில முடிந்தது. வந்தேன். என்னோட நான் முகத்தை தயாராகி அவளை வெளியே பார்ப்பதை வந்தப்போ சுதா முதலாளி கவனிக்கவில்லை. என்ன ஒரு அதனால் வித்தியாசமான இதை நான் கண்ணோட்டத்துல வழக்கமாக்கினேன். பார்த்தாரு. தினமும் தண்ணி அவரோட அடிக்கும் முகத்துல சாக்கில் இருந்த புன்னகை சீக்கிரமாகவே அவர் மேலே மனசுல சென்று என்ன சுதா ஓடுது குளிக்கும் வரை அப்படிங்கறத எனக்கு அங்கிருந்து தெளிவா வேடிக்கை காட்டுச்சு. பார்த்துவிட்டு அதன் என்னோட பிறகு முதலாளி என்னுடைய கோட் சூட் அன்றாட போடல வேலைகளை நான் சாப்பாட்டு வழக்கமாக இந்த மாற்றிக் வயசுல கொண்டேன். அவங்க என்கிட்ட ஒரு ரொம்பவே வழியாக இளமையா வீடு கட்டும் இருந்தாரு. பணியும் ஆனா முழுவதும் இன்னைக்கு முடிந்தது. அவரோட முகத்துல பால் ஒரு காய்ச்ச வித்தியாசமான நாள் பொலிவு பார்த்து தெரிஞ்சது. 4 மாதங்களுக்கு ரெண்டு பிறகுதான் பேரும் நல்ல கையா நாள் பிடிச்சிட்டு வருகிறது என அந்த நாள் விருந்துக்கு குறிப்பிட்டது. கிளம்பணும். என்னோட இதனால் அந்த பால் பார்ட்டில காய்ச்சும் அவர் வரை நீ தன்னோட அங்கேயே நண்பர்களுக்கு தங்கி அறிமுகப்படுத்தினாரு. என்னுடைய அவங்க அப்பா ரொம்பவே அதனால் ஓனர் நான் தன்னோட வந்து நண்பர்கள் வீட்டுக்கு கூட வந்தேன். நின்னு அப்போது பேசிக்கிட்டு சுதா இருந்தாரு. வந்து என்னிடம், கொஞ்ச நேரம் இன்னும் கழிச்சு ஏன் இங்கு என்னோட இருக்கிறாய்? ஓனரோட ஒரு வீடு ஃப்ரெண்டு வீட்டுக்கு என்னோட போகலையா பக்கத்துல என்று வந்து கேட்டார். என்ன பார்க்க உடனே நானும் ஆரம்பிச்சாங்க. சுதாவிடம், ஆபீஸ் இங்கு அதுக்கப்புறமா இருப்பவர்களை பார்த்தால் என்கிட்ட எனக்கு மறுநாளோட போகவே முதலாளிக்கு மனம் நிறைய வரமாட்டேங்குது வசதி இருக்கு. வராது உன்ன வராது மாதிரி என்று ஒரு அவள் பெண்ண சிரித்துக் கொண்டு ஆயிரக்கணக்கான அங்கிருந்து ரூபாய் சென்றாள். செலவழிச்சாலும் நான் கேட்டேன், வெளியே என்னுடைய கிடைக்க கணவனுக்கு மாட்டாள். எதுவும் பிரச்சனையா என்று என்னோட சொன்னேன். முதலாளியோட ஏன் கேட்கிறேன் நண்பரோட என்று சொன்னார். இந்த பேச்சை இல்ல, கேட்டவன் இருவரும் எனக்கு அந்த சண்டை நபர் மேல போட்டுக் ரொம்பவே கொண்டிருக்கிறீர்களே, கோவம் அதான் ஏற்பட்டு இது. பண்ணியிருந்தாரு. இல்லை, நான் குடித்து அவர்கிட்ட விட்டு வீட்டுக்கு எனக்கு வருவதுதான் வாயை காரணம் மூடுங்கன்னு என்று சொன்னேன். சொன்னார். இல்ல, ஏதோ அதுக்கப்புறம் அந்த ஏதாவது நபர் உதவி என்னோட வேண்டும் பேச்சை என்றால் கேட்டு சரி, கோபப்படாம தயங்காமல் கேள். எனக்கு நான் ஜூஸ் உனக்கு கொடுக்க எதுவாக ஆரம்பிச்சாரு. இருந்தாலும் செய்ய இதை தயார். நான் ஜூஸ் எந்த வாங்க பிரச்சனையாக மாட்டேன். இருந்தாலும் அதை சரி ஆனா செய்து அவரு கொடுக்கவும் தயார் அன்னைக்குனோட என்று நான் சொல்லி திரும்ப இரட்டை அந்த அர்த்தத்தில் ஜூஸை பேசினேன். என்கிட்ட கொடுத்தாரு. உதவியெல்லாம் எனக்கு அதுக்கப்புறம் வேண்டாம், நான் அந்த அதுவும் ஜூஸ் தேவைப்படாது என்று குடிக்க சொன்னார். ஜூஸ் அவருடைய குடிச்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு சென்று எனக்கு விட்டேன். மயக்கம் வந்துருச்சு. அதன் பிறகு கொஞ்ச அங்க இருந்த நேரத்திலேயே மியூசியம் மேல நல்ல தலையை மழையும் வச்சு பெய்தது. அப்படியே நானும் தூங்கிட்டேன். வீட்டில் தூங்கிக் அடுத்த கொண்டிருந்தேன். நாள் காலையில அப்போது நான் திடீரென எழும்பி சுதா என்னோட வேகமாக முதலாளியோட என்னுடைய ரூம்ல வீட்டுக்கு தான் வந்தார். இருந்தேன். நானும் என்னாச்சு, நான் ஏன் எழுப்பி என்ன படுக்கையில பதற்றத்துடன் உட்கார்ந்து கேட்டேன். அதுக்கப்புறமா இல்ல, என் கணவன் இன்னும் ரூமுக்கு வீட்டுக்கு வரல. காலை அவர் உணவு அடிக்கடி கொண்டு உன்னோட வந்தார். சேர்ந்து தானே சரக்கு இது அடிக்கிறாரு. எனக்கு முன்னாடி அதான் இங்கேயே நடந்ததே முட்டையை கூடாது. ஆயிட்டாரா என்னன்னு சைகை பார்க்க இன்னும் வந்தேன் என்ன அப்படின்னு சந்தேகம் சொன்னார். தன்னோட பார்க்க ஆரம்பிச்சு ஆனால் அவரை அவள் வரும்போது சமாதானம் குடை அவங்கிட்ட எடுத்து பேச வரவில்லை. போறப்போ அவள் ஆனா மலையில் ஓனர் தான் நடந்து எனக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. வந்திருந்தார். என்னோட கையில அவள் கிட்ட நல்ல நனைந்து நீ நல்லா இருப்பதால் இருக்கியான்னு அவளுடைய கேட்டார். உடல் அங்கங்கள் அப்ப நான் தெளிவாக அவர்கிட்ட இருந்தது. இதை என்னோட பார்த்ததும் தலை எனக்குள் ரொம்பவே இருந்த கனமா மோகங்கள் இருக்குன்னு எட்டிப் சொன்னேன். பார்த்தது. அதுக்கப்புறம் நான் அதுக்கு அவர் தைரியத்தை சொன்னாரு, வரவழைத்துக் கொண்டு நேத்து நைட்டு நீ அப்போது பார்ட்டில அவளை நான் ஜூஸ்க்கு இறுக்கமாக பதிலா கட்டி தவறுதலா அணைத்துக் ட்ரிங்க்ஸ் இதை அவள் குடிச்சிட்ட. கொஞ்சம் கூட அதனாலதான் எதிர்பார்க்கவில்லை. உன்னோட தலை அவள் அப்படி விடை கனமாய் இல்லை வர என்று போனாங்க. சொன்னாள். ஆனால் டேப்லெட் நானும் போட்டா விடவில்லை. சரியா நான் போயிடும் அவளை சொல்லி இறுக்கமாக எனக்கு ஒரு அணைத்துக் மாத்திரை கொண்டு எழுதி அவளுக்கு நான் தந்தாரு. முத்தம் கொடுத்தேன். நான் அன்னைக்கு கொஞ்ச ஸ்கூலுக்கு நேரம் கூட எதிர்ப்பு போகல. தெரிவித்த அன்னைக்கு சுதாவோ நாள் கொஞ்ச முழுக்க என்னோட நேரத்திலேயே ரூம்ல என்னுடைய எனக்கு காலை கட்டுப்பாட்டுக்குள் வந்து விட்டார். அதுக்கப்புறம் நைட் அதன் ரெடியாகவே பிறகு முடியல. மழை நிற்கும் வரை ஏன்னா நானும் நான் நாள் முழுக்க என்னுடைய தூங்கிட்டே குடில் இருக்கேன். வீட்டில் உல்லாசமாக இருக்க இருந்தாலும் நைட்ல ஆரம்பித்தோம். என்னோட இந்த ரூம் அந்த விளக்க நாளுக்கு அணைச்சிட்டு பிறகு பெட்ல நாங்கள் படுத்து இருவரும் எனக்கு தினமும் வேற உல்லாசமாக கொஞ்ச இருக்க நேரம் கழிச்சு ஆரம்பித்தோம். திடீர்னு முன்பெல்லாம் என்னோட சுதா ரூம்ல யாரோ இரவானாலே உள்ள தன்னுடைய வந்ததா ஒரு கணவன் ஃபீல் எங்காவது ஆனது. குடித்து விட்டு கிடப்பார் என மெதுவா என்னோட அவரை கண்களை தேடிச் செல்வார். அவரை என்னோட தேடி எதிரில கண்டுபிடித்து முதலாளி வீட்டுக்கு அழைத்து இருக்கிறத வருவார். பார்த்தேன். ஆனால் எப்போது நான் எனக்கும் கண்களை சுதாவுக்கும் மூடி இடையே இருக்கிறத இந்த பார்த்த நெருக்கம் அவரு ஏற்பட்டதோ திரும்பவும் அவரோட அன்றிலிருந்து ரூமுக்கே சுதா அவன் போயிட்டாரு. கணவனை தேடி செல்வதே அவர் இல்லை. ஏன் அப்படி அவன் செஞ்சாருன்னு எங்காவது எனக்கு விழுந்து அப்ப கிடப்பான். புரியவே இது நமக்கு ஆரம்பிச்சு. சாதகமாக நான் இருக்கும் அப்பப்ப என்று என்னோட சொல்லிக்கொண்டு அப்பாவை பத்தி என்னுடன் அவர்கிட்ட உல்லாசமாக கேட்டுக்கிட்டே இருக்க இருப்பேன். ஆரம்பித்தார். ஆனா அவள் முதலாளி கணவனை தேடி எப்பவுமே செல்லவும் நான் அவரை இல்லை. அதனால் தேடிக்கிட்டே நானும் இருக்கேன்னு தான் சுதாவும் சொல்லுவாரு. வீட்டில் விடியும் வரை மாறி மாறி உல்லாசம் இன்னைக்கு அனுபவித்து நைட்டு நான் வந்தோம். முதலாளி என்னோட ரூமுக்கு ஒரு நாள் வரத வழக்கம் போல பார்த்தேன். சுதாவுடைய அவன் ஏன் கணவன் ஒவ்வொரு ராஜா நாளும் என்னுடைய என்னோட குடில் ரூமுக்கு வீட்டுக்கு வராரு வந்து எனக்கு சரக்கு அடிக்க தெரியல. வந்தார். அப்போது அடுத்த நாள் நானும் அவரும் காலையில சரக்கு அடித்து உணவுக்காக கொண்டிருக்கும் டேபிள்ல போது அவர் உட்கார்ந்து கொஞ்சம் போதை தலைக்கேறி முத்து நிலையில் நானும் இருந்தார். மட்டும்தான் அப்போது நான் வீட்டுல கேட்டேன், இருந்தோம். நான் எதற்காக ரொம்பவே இப்படி சோர்வா ஒரு நாள் இருந்தேன். விடாமல் தினமும் என்ன சரக்கு பார்த்த அடிக்கிறீங்க? முத்து உங்களுக்கு என்னதான் கிரிஜா பிரச்சனை என்று கேட்டேன். நீங்க ரொம்பவே சோர்வா அப்போதுதான் அவர் தெரியுங்க சொன்னார், நைட்டு எனக்கு இப்போது முதலாளி உங்க 50 ரூமுக்கு வயது வந்தாரா ஆகிவிட்டது. சுதாவுக்கு அதனாலதான் நீங்க இப்போது இவ்வளவு 35 டயர்டா ஆகிறது. இருக்கீங்க போல எனக்கும் சொன்னீங்க. அவருக்கும் கிட்டத்தட்ட நான் அவங்கிட்ட நீ என்ன 17 சொல்ல வயது வரேன்னு கேட்டேன். வித்தியாசம். சிரிச்சுக்கிட்டு அது இவ்வளவு மட்டுமல்ல, சந்தோஷம். எனக்கு இப்போ கொஞ்ச கோத்து, நாட்களாகவே என்ன நரம்பு மன்னிச்சிருங்க. தளர்ச்சி பிரச்சனை தவறுதலா இருக்கிறது. என்னோட அதை என்னுடைய வாயில இருந்து இந்த மனைவியிடமிருந்து வார்த்தை மறைப்பதற்காக வந்துருச்சுன்னு தான் சொன்னா. நான் இப்படி முத்து தினமும் குடித்து என்கிட்ட விட்டு எதையோ செல்கிறேன். சொல்ல நான் விரும்புறானே என் எனக்கு மனைவியோடு தோணுச்சு. சேர்ந்து 10 இன்னைக்கு ஆண்டுகளுக்கு நான் என்னோட மேலாகிறது அப்பாவை என்று சொல்லி அழுதார். ஒரு வாழ்த்து குடிபோதையிலும் அட்டையை அவள் தயார் அழுதார். செஞ்சிருந்தேன். அப்போதுதான் எனக்கு அந்த ஏன்னா விஷயமே இன்னைக்கு புரிந்தது. என்னோட அதனால் அப்பாவோட தான் சுதா பிறந்த என்னுடைய நாள். வலையில் அப்பாவோட சீக்கிரமாகவே நினைவா விழுந்து நான் விட்டாரோ சரியா என்று கூட நான் சாப்பிட நினைத்துக் கொண்டேன். வேண்டாம்னு சொன்னீங்க. அதன் பிறகு அப்பாவோட வழக்கம் போல நினைவு அவரும் என் மேல குடித்துவிட்டு அவ்வளவு சென்று விட்டார். வந்துருச்சு. இன்று அவர்
அப்ப முதலாளி என்னோட ரூமுக்கு வந்தாரு. நான் அழுதுட்டு இருக்கிறத பார்த்து அப்புறம் ஏன் அழுகுறேன்னு கேட்டாரு. என்னாச்சு, ஏன் அழுகுற? அவர்கிட்ட எனக்கு ரொம்பவே அப்பாவோட நினைவு அதிகமா இருக்கு. இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள்தான். நான் அவருக்காக ஒரு வாழ்த்து அட்டையை கூட தயார் செஞ்சிருக்கேன். அந்த வாழ்த்து அட்டையை பார்த்த முதலாளி மிக விரைவா நான் உன்னோட அப்பாவை கூட்டிட்டு வருவேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறமா ஓனர் எதுவுமே சொல்லாம ரூம்ல இருந்து வெளியே போயிட்டாரு. நான் இன்னைக்கு நைட்டு முழுக்க தூங்கவே இல்லை. அதனால எழுப்பி சமையலறைக்கு போயிட்டேன். கொஞ்சம் தண்ணி குடிக்கலான்னு. இப்ப சமையலறையில இருந்து ஜன்னல் வழியா வெளியே பார்த்தேன். அங்க என்னோட முதலாளி தன்னோட உடல்ல ஒரு போர்வையை போட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு கட்டு பணத்தை கொடுத்துட்டு இருந்தாரு. நான் ஜன்னலுக்கு பக்கத்துல போய் பார்த்தப்போ பணம் வாங்கினது வேற யாருமே இல்ல. அது என்னோட அப்பா தான்.
ஆனா தான் ஏன் இவ்வளவு பணம் வாங்கி 3 மாதம் நம்ம எந்த விதமான தெரியல. இடையூறும் இல்லாமல் சந்தோஷமாக நான் என்னோட இருக்கலாம். அப்பாவை நினைச்சேன். அவர் தினமுமே அங்கிருந்து வந்த அழுதுட்டு பிறகு வேறொரு மையத்தை முதலாளிக்கு அவரை நல்லாவே சேர்த்து தெரியும். இப்படியே வெவ்வேறு அவரோட அப்பாவை இடங்களாக சந்திக்க அவரை சொல்லு. அனுப்பிவிட்டு ஏன் நாம் அவருக்கு கடைசி பணம் வரைக்கும் கொடுத்தாங்க? சந்தோஷமாக ஆபீஸ்ல இருக்கலாம் எனவும் என்னோட கூறினார். அப்பாவுக்கும் இதுவும் என்னோட நல்ல முதலாளிக்கு ஐடியாவாக தான் இடையில இருக்கிறது என்ன என்று நடந்துச்சு? சொல்லி அதே போலவே எனக்கு சுதா எதுவுமே தன்னுடைய வழக்கல. கணவனான ராஜாவை ராத்திரி சென்னையில் இருக்கக்கூடிய சாலான்னு குடிபோதை மறுவாழ்வு அதனால மையத்தில் அங்கிருந்து சேர்த்து பணத்தை எடுத்துட்டு அதன் போயிட்டாரு. பிறகு எங்களுடைய தகாத முதலாளி எந்த வீட்டுக்குள்ள விதமான வரதுக்கு இடையூறும் முன்னாடி இல்லாமல் நான் நாங்கள் விரைவா தினமும் போயிட்டு என்னோட உல்லாசம் படுக்கையில அனுபவிக்க படுத்துக்கிட்டேன். ஆரம்பித்தோம். அதன் பிறகு கொஞ்ச நான் நேரம் என்னுடைய கழிச்சு அம்மா அப்பா முதலாளி எங்கள் வீட்டுக்குள்ள வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாரு. வந்துவிட்டார்கள். அதன் அதுக்கப்புறம் அவர் பிறகு இரவு எப்பவும் என்னுடைய போல அம்மா என்னோட அப்பா ரூமுக்கு தூங்கிய வந்தாரு. பிறகு நான் மாடி அந்த வழியாக நேரத்துல சுதாவுடைய நான் வீட்டுக்கு கண்களை வந்து இறுக்கமா அவருடன் மூட உல்லாசமாக ஆரம்பிச்சாங்க. இருக்க அவர் ஆரம்பித்தேன். என்னோட ரூமுக்கு இப்படியே எங்களுடைய கொஞ்ச நேரம் தகாத எட்டி உறவு தொடர்ந்து பார்த்தாரு. கொண்டே இருந்தது. அதுக்கப்புறம் நாட்கள் அவரோட செல்ல ரூமுக்கு செல்ல போயிட்டாரு. குடிகார நான் நடுங்க மையத்தில் இருந்த ஆரம்பிச்சேன். அவருடைய கணவனும் கடந்த வீட்டுக்கு சில வந்து மாசங்களா விட்டார். அதன் பிறகு முதலாளியின் அவரை கூட மீண்டும் என்ன நாங்கள் வேறொரு செஞ்சிருக்காரு? மையத்தில் சேர்க்க அவர் முயற்சி இனிமையா செய்தோம். பேசி ஆனால் அவரோ ஏன் இல்லை, என்னை இந்த நான் வீட்டுல வேறெங்கும் தங்க செல்ல வச்சாரு? மாட்டேன். கொஞ்ச நாள் இப்போ எனக்கு போகட்டும், முன்னாடி அதை பல நான் கேள்விகள் திரும்பி இருந்தது. விட்டேன். நான் இனிமே நான் போக காலையில வேண்டிய நான் அவசியமே எழுந்தபோது இல்லை என்று என்னோட சொல்லி உடல் வேலைக்கு செல்ல காய்ச்சலால கொதிக்க ஆரம்பித்தார். ஆரம்பிச்சது. ஒரு வாரம் நல்லபடியாக முதலாளி வேலைக்கு டாக்டரை சென்று வீட்டுக்கு கொண்டிருந்தார். வர எங்களுக்கு இது வச்சாங்க. பெரிய வீட்லயே பிரச்சனையாக எனக்கு இருந்தது. செக்அப் அவர் பண்ணாங்க. அங்கிருந்து வந்த பிறகு ஒரு டாக்டர் வாரம் எனக்கு சில பிடிக்கவும் மருந்துகளை இல்லை. கொடுத்துட்டு இதனால் போனாரு. அவர் எப்படி மீண்டும் முதலாளி அன்னைக்கு ஆபீஸ்க்கு போகவே மறுவாழ்வு இல்லை. மையத்திற்கு அவர் அனுப்புவது, நாள் அவர் முழுக்க என்னை பிடிக்காமல் பார்த்து இருந்தால் நாம் கொண்டே எப்படி இருவரும் இருந்தார். உல்லாசமாக அவர் இருப்பது என்கிட்ட என நீ இப்படி எங்களுக்கு பெரிய ஓய்வாய்ப்படுத்தலாமா? கவலையாக இருந்தது. நானுக்காக ஆனால் நீ ஒரு வாரத்துக்கு சீக்கிரமா மேல் அவரால் குணமாகணும்னு தன்னை கட்டுப்படுத்த சொன்னாரு. முடியவில்லை. முதலாளியோட மீண்டும் இந்த அவர் பேச்சை குடிக்க கேட்டு ஆரம்பித்து நான் ரொம்பவே அந்த சமயத்தில் தான் ஆச்சரியப்பட்டேன். அவருக்கு உண்மையிலேயே அவர் என்ன எனக்கும் சொல்ல சுதாவுக்கும் வந்தாரு? இடையே தகாத உறவு இதுக்கப்புறம் இருப்பதை 4 ஊரில் நாள் இருக்க கழிச்சு யாரோ ஒருவர் எனக்கு காய்ச்சல் அவருடைய எல்லாம் கணவனான தெரிஞ்சது. ராஜாவிடம் நான் தெரிவித்தார். நைட்ல இதை அப்பாவும் கேட்ட அவர் முதலாளியார் அதிர்ச்சி சந்திச்சு அடைந்து பார்த்தேன். அதன் நான் பிறகு இது குடித்து வரைக்கும் விட்டு வந்து சொன்னாங்க. தன்னுடைய இதை மனைவியான அவரோட சுதாவை கிட்ட அடித்து ஏன் கொடுமைப்படுத்தவும் நான் ஆரம்பித்து அவர்கிட்ட விட்டார். உண்மையா நானும் இருக்கிறதுக்காக ராஜாவோ தன்னுடைய மனைவியான நான் சுதாவிடம் தெரிஞ்சுக்கணும்னு நீயோ எதிர்பார்ப்பேன். என்னுடைய கடந்த நலனுக்காக சில தான் நாட்களால என்னை என்னோட இரவை குடிகார பத்தி நல்வாழ்வு கவலைப்பட்டு மையத்திற்கு என்னை நான் அனுப்பினார் என்று ஒவ்வொரு நான் காலையும் நினைத்திருந்தேன். என்னோட ஆனால் ரொம்பவே நீயோ சோர்வாக பக்கத்து வீட்டில் இருக்கும் அந்த சின்ன இன்னைக்கு பையனோட நான் தகாத தூங்கும்போது உறவை வைத்துக்கொண்டு வழக்கம் போல உன்னுடைய நள்ளிரவுல உல்லாசத்திற்கு என்னோட நான் ரூமோட இடையூறாக கதவு இருப்பதால் தான் திறந்துச்சு. என்னை நீ அந்த ரூம்ல மையத்திற்கு அனுப்பி மங்கலான வைத்தாயா? வெளிச்சம் தான் எனக்கு இருந்தது. எல்லா உண்மையும் தெரிந்து மத்த விட்டது. எல்லா நீ இடங்களும் என்னிடமே இருட்டா நாடகமாடி இருந்துச்சு. என்னையே நம்ப கதவை வைத்து திறந்து என்னுடைய தினமும் அனுமதியோட எனக்கு என்னை ரொம்ப அங்கே சேர்த்து சில நொடிகள்ல விட்டாயா? யாரோ எனக்கு எல்லா என்னோட உண்மையும் பக்கத்துல தெரிந்து விட்டது. படுத்திருக்கிறதா ஃபீல் பண்ணேன். இதுக்கு மேல் அந்த அப்பா பையனுடைய என்னோட தகாத கண்களை உறவை திறந்து வைத்திருந்தால் விரைவா நான் இடத்தை ஊரில் உள்ள அனைவருக்கும் ரூமோட சொல்லி விளக்க விடுவேன். ஆன் குறிப்பாக அந்த அண்ணனோட பையனுடைய கார் அம்மா பக்கத்துல அப்பாவிடம் இதை முத்து சொல்லி விடுவேன் என்னோட என்று படுக்கையில என்னை படுத்திருக்கிறத அசிங்கப்படுத்தி பார்த்தேன். விடுவேன் என கையை சுதாவை கோபத்தோட அவர் அவன்கிட்ட இதனால் நீ பயந்து கூட போன என்ன சுதா செஞ்சுட்டு என்னிடம் இருக்க? நீ நடந்த வீட்டுக்கு விஷயத்தை வந்ததும் கூறினார். நான் இவ்வளவு அப்போதுதான் நான் சொன்னதும் சொன்னேன், முத்து உன் கணவன் இவன் இதுக்கப்புறம் நான் நம்முடைய பேச்சை கேட்டு அதுக்கப்புறம் நான் மறுவாழ்வு அவன்கிட்ட மையத்திற்கு செல்ல மாட்டார். உன்னோட இந்த அது மட்டும் செயலை இல்ல, பத்தி ஒரு நாள் கூட முதலாளி நம்மால் கிட்ட இருவரால் சொல்லுவேன். சந்திக்க முடியாமல் நம்மால் இருக்க இவ்வளவு முடியாது. சொன்னதும் அதனால் முத்துவோட இதுக்கு வேறு வழி வாயில அல்ல. அந்த உன் விஷயம் கணவனை வெளியே கொலை செய்து வந்துச்சு. விடலாம். இப்ப கொஞ்சம் யாராவது நீ ஒவ்வொரு கேட்டால் நைட்டும் அவர் திரும்பவும் சந்தோஷமா மறுவாழ்வு ஒரு முதலாளி மையத்தில் கூட வந்த நைட் பிறகு அண்ணனும் குடித்துக் கொண்டு ஒரு இருந்தால் நாள் நைட்டு அவருடைய அதே தொல்லை மாதிரி தாங்க என் கூட முடியவில்லை. இருந்தா என்ன? சரியாக வேலைக்கு அவன் செல்லாமல் இவ்வளவு சொன்னது இப்படி நேரத்துல நான் அவன்கிட்ட இருக்கக்கூடிய செலவுக்கு என்ன வைத்திருந்த பேசுற? பணத்தையும் காலி குடித்து அதுக்கப்புறம் குடித்து அவன் பேச அழைத்து ஆரம்பிச்சான். அவரை நான் ஆனா மீண்டும் மறுவாழ்வு டெய்லியும் நைட்டு மையத்திற்கு பாக்குறேன். கொண்டு போய் சேர்க்க முதலாளி போகிறேன் மிட் சொன்னேன். நைட்ல உன்னோட அதனால் அவர் ரூமுக்கு வந்து பயந்து நேரம் தற்கொலை செய்து செலவழிச்சிட்டு கொண்டார் என போறாரு. நாம் ஊரை நம்ப எனக்கு வைத்து எல்லாமே நாடகமாடி தெரியும். விடுவோம் என நீயும் கூறினேன். முதலாளிக்கு அதற்கு வேலைக்காரி சுதாவும் தானே. ஒப்புக்கொண்டார். ஒரு வேலைக்காரி அதன் மேல பிறகு இப்படி வழக்கம் போல யாரும் அவருடைய கருணை காட்ட கணவனான ராஜாவோ மாட்டாங்கன்னு எனக்கு குடித்துவிட்டு தெரியும். வீட்டிற்கு வந்து உன்னோட படுத்துக் அழக கொண்டு முதலாளி விட்டார். அதன் பிறகு பயன்படுத்திக்கிறாரு. சுதா எனக்கு நீ தகவல் அந்த சொன்னார். கிழவனுக்கு நானும் ஒரு நல்ல உடனடியாக மனசை அவரை வீட்டுக்கு மன்னிப்பிக்கக்கூடிய சென்று ஒரு குணம் சுடிதாரை அவனோட எடுத்து வார்த்தைகள் அவருடைய மேல கழுத்தை எனக்கு நீட்டி எந்த ராஜாவை கட்டுப்பாடுமே நாங்கள் இல்ல. இருவரும் துடிக்க துடிக்க நான் கொலை முத்துவோட செய்தோம். காதுக்கு கீழே அதன் பிறகு ஒரு ஊர் பலத்த மக்கள் நம்ப அறையை வேண்டும் போட்டு என்பதற்காக அதே அவனோட சுடிதாரில் ரூம்ல அவரை வெளியே போக தூக்கில் சொல்லி மாட்டி உள்ள விட்டு போறதுக்கு தொங்க முன்னாடி விட்டோம். முத்துவோட பேச்சுல விழுந்ததும் இருந்து சுதா முதலாளியோட கதறி உணர்வுகள் கதறி என்னன்னு கூச்சலிட்டு எனக்கு புரிய ஆரம்பிச்சது. நாடகத்தை அரங்கேற்றினார். இப்போ அதன் ஓனரோட பிறகு உண்மையான போலீசாருக்கு முகத்தை ஊர் மக்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான தகவல் நேரம் தெரிந்து வந்துச்சு. அனைவரும் அவர் சுதாவின் வீட்டிற்கு எதுக்காக வந்தனர். இதெல்லாம் செஞ்சுட்டு அதன் பிறகு இருக்காருன்னு அவருடைய நானே உடலானது நேரடியா பிரேத கண்டுபிடிக்கணும்னு போஸ்டுக்காக எடுத்து நினைச்சேன். சென்று விட்டனர். அடுத்த நாள் நைட்டு நான் நானும் முதலாளியோட சுதாவும் ரூமுக்கு போலீசாருக்கு இந்த தகவலை அவரோட தெரிவிக்காமல் ரூம்ல ஊர் எல்லா மக்களுக்கு இடமும் மட்டும் இந்த இருட்டா தகவலை இருந்துச்சு. தெரிவித்து அவருடைய உடலை நான் அடக்கம் மெதுவா செய்து அவர் விடலாம் என பக்கத்துல எண்ணியிருந்தேன். போனேன். ஆனால் ஊர் நான் மக்களோ அவரோட இந்த கையை தகவலை பிடிச்சேன். குறிப்பாக அவர் போலீசாரிடம் தன்னோட அறையோட தெரிவித்துவிட்டனர். விளக்க அதனால் வேறு ஆன் வழியின்றி பண்ணாரு. போலீசார் உடலை எடுத்துச் அதிர்ச்சியான செல்வதை ஓனர் என்னால் என்னை தடுக்கவும் பார்த்து முடியவில்லை. நீ இங்க சரி, என்ன பிரேத செஞ்சுட்டு போசனை இருக்க? அறிக்கை வரட்டும், நீ அதன் உன்னோட பிறகு என்ன சுயநினைவுல செய்யலாம் தான் என்று இருக்கியா? பார்த்துக்கலாம் என நாங்கள் நீ பொறுமையாக என்ன இருந்தோம். தவறு செய்யறேன்னு அதே உனக்கு போல நான் புரியுதான்னு நினைத்தது போல கேட்டாரு. பிரேத போசனை அப்ப அறிக்கையும் நான் எங்களுக்கு அவர்கிட்ட எதிராக வந்தது. நான் தவறு ஆரம்பத்தில் செய்யறேன்னா சுதாவிடம் நீங்க விசாரித்த அந்த போது நைட்டு நான் சொல்லிக் கொடுத்தது இருட்டுல போலதான் மறைச்சிட்டு சுதாவும் என்னோட போலீசாரிடம் அப்பாவுக்கு தெரிவித்தார்.
கட்டுக்கட்டா நான் பணம் கொடுக்கும்போது மறுவாழ்வு நான் மையத்தில் அங்க சேர்க்கப் பார்த்து போகிறேன் என்று சொன்னதால் என் கணவன் அது மட்டும் மறுபடியும் இல்லாம தற்கொலை நைட்ல செய்து என்னோட கொண்டார் ரூம்க்கு என்று வந்து சொல்லி என்னோட நாடகம் பக்கத்துல ஆடினார். உட்கார்ந்து என்ன ஆனால் பார்த்துட்டு பிரேத போறது பரிசோதனை எனக்கு அறிக்கையில் அவருடைய தெரியும். கணவனின் ஒரு கழுத்தை நெரித்து வேலைக்காரிக்கு கொலை நீங்க செய்யப்பட்டு இவ்வளவு பெரிய தான் அவர் உதவி இறந்தார் ஆனா என்பது அப்படி செய்ய உறுதியாகிவிட்டது. நீங்க இதனால் உங்க நாங்கள் மனசுல மாற்றி ஏதாவது கொண்டோம். எதிர்பார்ப்பு அதன் பிறகு இல்லாம போலீசார் இது எல்லாத்தையுமே சுதாவை செய்ய வைத்து முடியாதுன்னு தங்களுடைய பாணியில் சொன்னீங்க. கிடுக்குப்பிடி விசாரணையை அதுக்கப்புறம் மேற்கொண்டார். தயவு செஞ்சு இதனால் என்னோட வேறு அப்பாவை வழியின்றி என்கிட்ட சுதா சந்திக்க அனைத்து வைங்கன்னு உண்மைகளையும் சொன்னேன். ஒப்புக்கொண்டார். நான் இவ்வளவு அதன் சொன்னதும் பிறகு போலீசார் இந்த உங்களோட இருவரையும் அப்பாவுக்காக கைது இந்த செய்து நிலைமைக்கு கொலை போறது வழக்கு பதிவு சரியில்லைன்னு செய்து சொன்னாரு. சிறையில் நான் அடைத்து விட்டனர். எழுந்ததும் உங்களோட அவர் அப்பாவுக்கு வைத்துக் குடிப்பழக்கம் மட்டும் கொண்டிருந்தார். கிடையாது, தற்போது சிறையில் சூதாட்ட கம்பி எண்ணிக் பழக்கமும் கொண்டிருக்கின்றேன். இருக்கு.